இந்த அரசாங்கம் அன்னைக்கே விலைக்கேற்றிருந்தா இந்த உயிர் போகாது. இன்னுமே இந்த உயிர் இன்னும் உயிர்கள் போக விடாம இந்த அரசாங்கம் தான் தடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப கொடூரம். இது பச்சை பாளையனை விட்டுட்டு இவன் போயிட்டேன். அவன் மனசுல என்ன முருக மேல அவ்வளோ அதிகமான பற்று கொண்டதேன் தெய்வத்து மேல. அதனால முருகா முருகா முருகான்னு தான் கூப்பிடுவேன். முருகனே கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆனா இவ்வளவு ஒரு முடிவுக்கு அவன் போயிருக்க கூடாது. அந்த பிள்ளைகளை நினைச்சு பார்க்காம அதான் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோயில் சாப்பாடுனா எவ்வளவு முன்னேற்றலாம்னு பாப்பாங்க. அவங்க எப்படி எத்தனை குடும்பம் கெடுதுன்னு பாப்பாங்க. இதையா பாப்பாங்க? இதுக்கெல்லாம் அறிவிக்க தெரிவிப்பாங்களா? இதெல்லாம் சாராயம் குடிச்சு சேர்த்தா 25 லட்சம். போதை பொருள், போதை மாத்திரை, பூரா போதை மாத்திரை, போதை பொருள். சின்ன பிள்ளைய பூராமே அம்புடி செத்து மடியுதுங்க. அதுக்கு எந்த கவர்மெண்ட் வர மாட்டேங்குது. இப்ப நான் ஊக்கமாவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவுமே போதையில ஊசி, போதை மாத்திரை இதுகளைத்தான் தின்னு பிள்ளைய பூராமே அப்படியே அம்புடு பச்சை பழைய 10 வயசு பிள்ளைலாம் ஊசி போறதை நான் கண்ணால பார்த்தேன். அப்ப ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். இந்த பிள்ளைகளாம் அந்த சந்ததிகளை எப்படி காப்பாற்ற போதோ அந்த நாடு தெரியல. அவ்வளவு மனம் எனக்கா உழைச்சலா இருக்கு. கண்ணால பார்த்துட்டு எனக்கு எதுக்கவே மாத்திரை அப்படிலாம் தம்பி பள்ளிக்கூடம் போற வயசுல இதெல்லாம் செய்யக்கூடாதுடானா உன் ஜோலியை பாருன்றாங்க. ஏன்னா அதுக்கு அலோடு கொடுக்கறது யாரு? அரசாங்கம் நம்மளை கட்டி காவந்து பண்ணணும், காப்பாற்றணும். ஆனா அதை செய்யல. இந்த அரசாங்கம் செய்யல. அதுதான் மூளைக்கு மூளை பச்சை பாளையம் பூரா தண்ணி அடிக்கிறாங்க, சாராயப்பட்டில் வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? மாத்திரையெல்லாம் இவ்வளவு மாத்திரை வெளியே போதை மாத்திரை. இப்ப நேற்று துணை முதல்வர் மதுரையில இருந்திருக்காரு. ஒரு வருத்தம் பிள்ளைகள் நிறைய பிள்ளைய சாக போகுது. எங்களுக்கு எப்படி சொல்றது? நிறைய பிள்ளைய சாக போகுதுங்க. சின்ன பிள்ளைய பூரா வருங்கால சந்ததிய பூரா சாக போகுதுங்க. அவ்வளவு ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப வேதனை தாங்க முடியலங்க. நானும் நிறைய பிள்ளைகளை பார்த்துட்டேன். அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வேலை, அதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இது பண்ணும். ஏன்னா இவன் போயிட்டான். இனிமே அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை மட்டும் இந்த இது செய்யணும்.